வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த பீச் பிளாசத்தோட 12வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ண வந்திருப்பாங்களா அசஷியன், அவங்க கிட்டேருந்து காப்பாற்றி இருந்திருப்பார். அவர் வந்து இப்போதைக்கு மாற வேஷம் போட்டு தான் வந்திருப்பார், அந்த இம்பீரியல் கார்டு மாதிரி. அவங்க வந்து ஹீரோயினை வந்து யார் யார் அட்டாக் பண்ண வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து டக்குன்னு அவங்க எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட காலுக்கு கீழே கொண்டு வந்து போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் உயிரோடு இருப்பாங்க அவங்க எல்லாரையும் வந்து டார்ச்சர் பண்ணி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கள என்ன தான் டார்ச்சர் பண்ணாலுமே அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் வந்து கொல்ல சொல்லி அனுப்பி விட்டாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லவே மாட்டாங்க. சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டப்பாக நடந்துகிட்ருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி ஹீரோ வந்து அவரோட சோர்ஸ் மூலமாக செக் பண்ணதில் என்ன தெரிய வந்திருக்கும் அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த ஷின்ஷு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்குவார். உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த விஷயத்தை ஹீரோயின்கிட்ட சொல்லுவாராம். டேரெக்டாக இந்த பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்க வேணாம், இன்டேரக்டாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஷின்ஷு வந்து குதிரை ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாள். அப்போ வந்து அவளோட குதிரை வந்து பயன்படுத்தி விட்டுருவார். அப்படி பயன்படுத்தி விட்டுறதுனால அது மிரண்டு போய் கண்ட்ரோல் இழந்து போயிட்டு அப்படியே மலை உச்சியிலேருந்து தானே ஹீரோயின் கீழே விழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி போகிற ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கோம். நம்ம ஹீரோயின் நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவளை கொல்லணும் அப்படின்னா கூட கொண்டிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து அவள் கொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் பயன்படுத்தணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி மரண பயம்னா என்ன அப்படின்றத கண்ணு முன்னாடி காட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன வார்னிங் கொடுப்பாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே ஷென் ஃபேமிலியை வந்து நீ ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா அடுத்த தடவை வந்து ஜஸ்ட் மிரட்டலோடு இருக்காது, அப்படி நடந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பயம்படுத்தி விட்டு போயிடுவாங்க. அவள் கொஞ்சம் பயந்தே தான் போயிடுவாள். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீரோயினுக்காக வந்து டீ எல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். தனியாக மீட் பண்ணுறது கூப்பிட்டுருப்பாரு போல் இருக்கு. கரெக்டாக அங்கே ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் வந்த பிறகு நம்ம ஹீரோ அப்படியே ரொமான்டிக்காக வந்து மாறிடுவார். இவ்வளோ நேரம் வந்து எப்பயுமே நம்ம ஹீரோயின் பர்மிஷன் தானே கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் தான் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்களே, ஆனால் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணி செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரா. அவர் பேசுகிற விஷயங்களை சர்வெண்ட்டாக கூட கேட்க முடியாது. என்னோட இப்படியெல்லாம் வழிகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காதெல்லாம் முடிக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட வளைஞ்சு பேசிகிட்டு இருப்பார். இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா, ஹீரோயின் என்னடா இவனை அட்ஜஸ்ட் பண்ண முடியல, இந்தளவுக்கு வெக்கங்கட்டவனாக இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக இப்போ வந்து மழை வேறு பெய்ய ஆரம்பிக்குமா. ஹீரோயின் வந்து மழையை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்கல்ல, ஆனால் ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த ஹீரோவும் பார்ப்பாரா. என்ன பார்க்குறேன்னு கேட்கும்போது மழைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த கேட்கும்போதே ஹீரோ வந்து கெஸ் பண்ணிடுவார், இவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபிஷ்ஷியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கும் புரியும், ஐயோ வாய் தெரியாமல் உளறிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இனி இவங்க இவ்வளோ நேரம் வந்து நார்த்லேருந்து தானே வந்திருக்காங்க, அப்போ பார்டரில் வந்து பாலைவனத்தில் எப்படி மழை பெய்யும், அங்கே மழை பெய்யறதே கஷ்டம் இல்லை, இவர் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா கர்ச்சீஃபை கையில் கொடுத்துட்டு, இங்கே பாரு உன் முகத்துலலாம் மழை துளி விழுந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, இருந்தாலும் உனக்கு காய்ச்சி வந்துடும்ல தொட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுப்பாரு. அப்போ ஹீரோயின் பார்ப்பாங்களே, அப்போ ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, என் முன்னாடி நீ எதையும் மறைக்கணும் அவசியமே கிடையாது, உனக்கு எப்பயுமே என் முன்னாடி மறைக்கணும் அப்படின்ற நிலைமை வரவிட மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினை நீ எப்படியா வேணா இருந்துக்கோ, உனக்குன்னு உண்மையே ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லுவில்லை, அது வரைக்கும் என்னோட லவ் வந்து உனக்கு ஜென்யூனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஹீரோயின் ஓகே இதுக்கு மேற்பட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது அப்படியே ஷிஃப்ட் ஆனால் சின்னி இளவரசரை தான் காட்டுறாங்க. அவருக்கு இந்த மாதிரி ஷின்ஷு பண்ண விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு செம்ம கடுப்பில் வந்து திட்டி விட்ருவார். இதுக்கு மேற்பட்டு உன்னை வந்து நான் இங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நீ வந்து ஹீரோயினுக்கு போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் உன்னை உயிரோடு வச்சுருந்ததுக்கான காரணம் என்னோடய மனைவிக்கு நான் வந்து ஒரு விஷயம் நல்லது பண்ணணும், என் மனைவி குடும்பத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க உயிரோடு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் உன்னோட பிரச்சனை வந்து உன்னோட சேட்டைகள் வந்து எல்லாம் மீறி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பார்டரில் இருக்க ஷூ ஃபேமிலிக்கு வந்து உனக்கு மேரேஜ் அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஜின்ஷிப்பில் வந்து முடியாது, நான் வந்து அப்படின்னா போக மாட்டேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிங்கன்னா சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிப்பாளா. அதுக்கு சின்ன இளவரசர் சொல்லிடுவார், நீ சூசைட் பண்ணி செத்தாலும் சரி அங்கே போய் சாவு, இங்கே சாவாதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். இப்படி இவர் இந்த மாதிரி தன்னை வந்து ஒமிட் பண்ணுறாரு, தன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு செம்மையாக கடுப்பாயிரும். உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்படியா நம்ம பேலஸ்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு இளவரசர் கரெக்ட் பண்ணணும், எப்படியா நம்ம ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதே மாதிரி அவளுக்கு தெரிஞ்ச
வழி மூலமாக எப்படி இம்பீரியல் ஃபேமிலிக்குள்ளே வந்து மேரேஜ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம ஷின் இளவரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டேரெக்டாக வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து மீட் பண்ணி பேசுவார். இந்த மாதிரி வந்து ஷின்ஷு சார்பாக நான் சாரி கேட்குறதுக்காக தான் வந்திருக்கேன், மன்னிச்சிடுங்க, அவள் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் நான் வார்ன் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து நான் ஷின்ஷு வந்து காப்பாற்றுனதுக்கான காரணம் நான் அவளை லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. உண்மையான காரணம் அது கிடையாது. அவள் தான் வந்து அந்த கூ ஃபேமிலியில் உயிரோடு இருக்க கடைசி உயிர். அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட மனைவி குவான்ஷியை வந்து நான் ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அப்படியே என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னோட மனைவியோட பழைய திங்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களா, அதான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்ஸு லெட்டர்ஸ்லாம் அவங்க வரைஞ்சிருப்பாங்களே உயிரோடு இருக்கும்போது அது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் எதாவது எமோஷ்னல் ஆகுறாங்களா, அதை வச்சு நம்ம எதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அதாவது இன்னும் ஹீரோயின் தான் குவான்ஷி அப்படின்றத அவர் நம்புறாரு. ஏன்னா தன்னோட ஒய்ஃபை கெஸ் பண்ண முடியாதா, அதில் பற்றி நம்ம ஹீரோயின் எதாவது ரியாக்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருப்பார். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, டேரெக்டாக அது எல்லாத்தையும் ஓப்பன் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க, நெருப்பில் போட்டு எரிச்சிருவாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் பதறி போய் கேட்கும்போது, முடிச்சு போன விஷயங்களை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குதோ அதான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி விட்ருவாங்க. ஆனால் இப்போ அவங்க கொடுத்த ரியாக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக என்னோடய மனைவிக்கு இவங்களுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இவங்களோட உடம்புக்குள்ளே என்னோட மனைவியோட ஆன்மா தான் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணிக்குவார். ஏன்னா இவங்க கேரக்டர் வைஸ் முக்கால்வாசி மாற மாட்டாங்களே, பேசி பழவங்களுக்கு தெரியும்ல, நடித்தா கூட எப்படி நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்தளவுக்கு ட்ரூவாக அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான்றப்ப கெஸ் பண்ணிடுவார். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. இப்போ ஹீரோயினுக்கு வந்து அந்த கமாண்டர் பிரின்சஸ் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த பட்டத்தை வந்து அஃபிஷியலாக கொடுக்குறாங்க. அந்த பட்டம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இனிமேற்பட்டு நீங்கள் வந்து பேலஸ்குள்ளே வந்து எந்த டைம் வேணால் வரலாம் போகலாம், அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. இது மூலமாக நம்ம ஹீரோயின் வந்து எந்த டைம் வேணால் அரண்மனைக்குள்ளே வந்து அவங்களா வந்துட்டு போக முடியும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குமா, அந்த ஃபங்க்ஷனெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே வந்து பார்ட்டி நடக்கும்ல, அப்படி பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. அந்த பார்ட்டியில் வந்து அன்லிங் இளவரசி வந்து இருப்பாங்க. அவங்க நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம பூசலிங் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டீட்டெயில் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அன்லிங் இளவரசி பூசலிங் மேலே தானே ஃபீலிங்ஸ் வச்சுருந்தாங்க, லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து க்ரஷ் வந்து மாற்றிட்டாங்களா, வேற ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணுறேன், நான் அவர் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி ராஜா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கன்னு தரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கு வந்து நான் ஐடியா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களாம் அப்படி ஜாலியாக காசி பேசிகிட்டு இருக்க இந்த டைம் வந்து இங்குரும் வந்து பேலஸ்க்கு வந்திருப்பான். அப்படி இங்குரு பேலஸில் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க வந்து ஒரு பூனை ஓடி வருமா, உடனே பயந்து போய் என்ன பண்ணுவா அப்படின்னா பேலன்ஸ் மிஸ் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு கொலை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே விழுந்துருவா. உடனே இங்கிலீஷர் வேகமாக குதிச்சு நம்ம இங்குரு வந்து காப்பாற்றுவாங்க. காப்பாற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்குரு கிட்ட வந்து கேட்பாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட அண்ணா வந்து க்ரோன் பிரின்ஸ் கூட்டிகிட்டு வந்து காட்டியிருப்பார், இங்கே நடக்கிறதெல்லாம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் நம்ம இங்குரு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இளவரசரோட ப்ரப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருவார். எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து இச்சா எல்லா பிளானும் சொதப்பிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்லுவார், இந்த மாதிரி வந்து நீங்கள் இளவரசருக்கு வந்து உங்கள் தங்கச்சி நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க, அவருக்கு வந்து உங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுங்க யாருமே பிடிக்காது, உங்கள் ஃபேமிலிக்கு பின்னாடி இருக்க அந்த மிலிட்ரி பேக்ரவுண்ட் தான் அவர் வந்து லவ் பண்ணுறாரு, அதுக்காக தான் அவர் வந்து உங்கள் குடும்பத்தோட எல்லா பொண்ணையும் வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு எனக்கு வந்து தெரியும் உங்களுக்கு வந்து என் மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட கொடுத்து நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிடாதீங்க, அதுக்காக தான் இதை காட்டினேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இவன் தான் உருப்பிடாமல் போயிட்டான், வேறு யாரும் நமக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா அடுத்த இளவரசர் அப்ரோச் பண்ணலாம், இளவரசர் கொஞ்சம் லாயலாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சைட் பார்க்கும்போது இங்கே ஷின்ஷு என்ன பண்ணுவான் அப்படின்னா யாரையும் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு இளவரசர்கிட்ட க்ளோஸ் ஆக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாள். இந்த விஷயத்தையும் அவர் பார்த்துருவார். என்னடா அது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து மற்ற பொண்ணுங்க எல்லாருமே பின்னாடி இப்படி சுற்றிட்டுருக்குங்க, யாருமே இங்கே வந்து நேர்மையாக இல்லையா, யாருமே உண்மையாக இல்லையா, இதான் அரண்மனை வாழ்க்கை போல் இருக்குது, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்றதே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி குழம்பத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார்,
நீங்கள் யாரையும் நம்பக்க வேணாம், யாருக்கிட்டையும் நம்பி உங்கள் தங்கச்சி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையில்லை. நான் வந்து க்ரௌன் பிரின்ஸ், எல்லாரை விட எனக்கு ஹை ரேங்க் இருக்குது, கை பதவியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஹீரோயினை வந்து என் லைஃப் லாங் வந்து ரொம்ப நல்லா பத்திரமாகவே பார்த்துக்குவேன். என்னோடய லைஃப் அப்படின்னா அவள் தான். அதனால் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து என்னோடய லவ் லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு தான் இருக்கும் அப்படின்றத நம்பலாம். எனக்கே உங்கள் தங்கச்சி கொடுங்களேன்னு சொல்லும்போது ஹீரோ இந்தளவுக்கு டெடிக்கேஷனாக பேசுகிறது, அவர் வந்து ஹீரோயினுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறது, ஹீரோயினுக்காக ஒவ்வொன்றும் பண்ணுறதெல்லாம் அவர் பார்த்துருப்பார்ல. ஆனால் அவருக்கே மனசு மாறிடுது. சரி ஓகே, நீ என்னதான் வீக்காக இருந்தாலும் என் தங்கச்சி ப்ரொடக்ட் பண்ணுவேன்னு சொல்கிறதுனால இந்த மேரேஜுக்கு வந்து நான் ஓகே சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திரும்பி நான் நார்த்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கள் அப்பாவே பர்சனலாகவே நானே என்ன பண்ணுவேன் அப்படின்னா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், அது உனக்கு ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே, நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் சப்போர்ட் கிடைச்சதே எனக்கு வந்து என் கல்யாணம் வந்து நடந்துடும் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டு இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.